வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ். ஸோ நம்மளோட கிருத்திகா எனர்ஜி சேனலில் லாங் கேப்புக்கு அப்புறம் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ பிஜிடிஆர்பி 2024 நோட்டிஃபிகேஷன் அண்ட் வேகன்சி இன்க்ரீஸ் பற்றி நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம சேனலில் கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ முக்கியமான மஸ்ட் வாட்ச் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க கண்டிப்பாக கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய டிஎன்செட் 2024, பிஜிடிஆர்பி 2024, டிஎன்டெட் 2024 பற்றினா நிறைய வீடியோஸ், எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஆல்சோ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க வேண்டிய ஒரு சேனல் நான் கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் அப்படின்ற போது ஜூன் ஆர் ஜூலை நம்ம கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஜூன் ஆர் ஜூலை, அதாவது ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக்கில் நமக்கு யூஜிடிஆர்பி ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜூன் அது வந்த உடனே வந்து நமக்கு பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ எக்ஸாம் வந்து செப்டம்பர் ஆர் அக்டோபர் இருக்கும். வேகன்சி இந்த 33, இந்த 24, இந்த 8 அப்படிங்கிறது டெஃபினெட்லி நாட் அ நம்பர். இன்க்ரீசஸ் அப்ராக்சிமேட்லி 1500 சொல்கிறாங்க. ஸோ பிகாஸ் ஆஃப் ரிட்டையர்ட் போஸ்ட் ஒன்று இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா வேக்கன்ட் போஸ்ட் இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னு வேக்கன்ட் போஸ்ட்டில் ஆல்ரெடி இன் ப்ரீவியஸ் இயர்ஸ் அண்ட் வேக்கன்ட் போஸ்ட் நியூ அப்கிரேடட் ஸ்கூல்ஸ் இருக்குது. ஸோ அப்கிரேடட் ஸ்கூல்ஸ் வந்து ஏற்கனவே கொடுத்ததில் இன்னும் நிறைய அப்கிரேட் பண்ணாமல் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த லேண்ட் டாக்குமெண்ட் இந்த மாதிரியான இஷ்யூஸில் இருக்கலாம். நமக்கு வந்து அப்கிரேடட் ஸ்கூல்ஸுக்கானது வந்து இன்க்ரீஸ் ஆகும். எப்போவுமே டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானரில் கொடுத்துருக்கிறதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் பிளானரில் வர்றது, அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷனில் வர்றது, அப்புறம் ஃபைனல் லிஸ்ட்டில் வர்றது எல்லாமே சேஞ்ச் ஆகும் கண்டிப்பாக. ஸோ அடுத்து பார்த்தோம் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி அப்படிங்கிற சிலபஸ் அப்டேட் பற்றி வந்து டிஆர்பி ஹெல்ப்லைன் வந்து கேட்கும்போது அவங்க வந்து வெப்சைட்டை வந்து கிளியராக வாட்ச் பண்ணுங்க. ஒருவேளை அப்டேட் இன் கேஸ் ஆஃப் எனி சேஞ்சஸ் இமீடியட்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்டேட் பண்ணுவோம் வெப்சைட்டில். இது எப்போவுமே வழக்கமாக தர பதில் தான் அப்படின்றதுனாலும் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னோ சேஞ்ச் ஆகுதுன்னோ அவங்க சொல்லாததுனால நம்ம எந்த டெசிஷனுக்கும் போக முடியாது. பட் அஃப்கோர்ஸ் இன்னும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லாஸ்ட் இயர் ஃபுல்லாமே நம்ம பார்க்கும்போது நடந்த எக்ஸாம் எல்லாமே புது ஸ்கீம்ஸ். ஸோ ஏன் கேட்டிங்கன்னா பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பி செகண்ட் கிரேட் எக்ஸாம் இது எல்லாமே புது ஸ்கீமு டிஆர்பியோட ரீஸ்ட்ரக்சரிங்க்கு அப்புறம் நடந்தது அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து இது வந்து புது சிலபஸில் வரலாம் அப்படிங்கிறதுல ஒரு 90% வந்து நம்ம நம்பிக்கையாகவே சொல்ல முடியும். ஸோ இப்போ முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த வேக்கன்சி இன்க்ரீஸை பற்றி வந்து ரொம்ப கவலைப்படாதீங்க. எப்போ நோட்டிஃபிகேஷனும் ரொம்ப கவலைப்படாதீங்க. ஸோ இதில் நமக்கு ஏன் அப்படின்னா இப்போ பட்டதாரி ஆசிரியர் காலியிடங்கள் பட்டியல் தயாரிப்பு, டிஆர்பி தேர்வுக்கு விரைவில் அறிவிப்பு அப்படிங்கிறது நியூஸ் பேப்பர் கட்டிங்கில் வந்திருக்கு. ஸோ நம்ம என்ன சொல்கிறோம்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் 200 காலியிடங்கள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து நமக்கு என்ன ஜூன் 1 நிலவரப்படி இன்னும் எத்தனை டீச்சர்ஸ் வந்து தேவைப்படுவாங்க அப்படின்றதும், அடுத்து ஆகஸ்ட் 2023 நிலவரப்படி எவ்வளோ வந்து சர்ப்ளஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நமக்கு கேட்டிருப்பாங்க. அது ரெண்டையுமே ஈக்குவல் பண்ணி அண்ட் அப்கிரேடட் போஸ்டிங் அண்ட் ரிட்டையர்டு போஸ்டிங்ஸ் இது எல்லாத்தையுமே கிளாரிஃபை பண்ணி தான் நமக்கு நியூ போஸ்டிங் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நமக்கு போடுவாங்க. ஸோ அதனால் நமக்கு வந்து இந்த போஸ்டிங், இந்த வேக்கன்சி, இந்த நோட்டிஃபிகேஷன் இதெல்லாம் அப்பாற்பட்டு நம்ம இது வரைக்கும் கொடுக்கப்பட்ட சிலபஸாக இருக்கட்டும், ஒரு புதுசாகவே சிலபஸ் வந்தாலுமே நம்ம லிட்ரேச்சரில் எந்த அளவுக்கு நம்ம தயாராக இருக்கோம் அப்படிங்கிறது தான் நமக்கு ரொம்ப முக்கியம். எக்ஸாம் புதுசாக வந்து சிலபஸ் மாறிடுச்சு அப்படிங்கிறதுக்காக நம்ம பயப்படுறதோ இல்லை அடுத்த கட்டமாக என்ன பண்ண போகிறோம்னு பிளாங்க் ஆகாதீங்க. ஸோ எப்போவுமே நான் சொல்கிறது தான், ஃபினிஷ் வாட் யூ ஸ்டார்ட். நீங்கள் என்ன நினச்சி ஆரம்பிச்சிங்களோ அதை முடிக்கிற வரைக்கும் நீங்கள் ஃபினிஷ் பண்ணுற வரைக்கும் அதே ஒர்க்காக இருங்க. கீப் காம் அண்ட் ஸ்டடி ஹார்ட். எதை பற்றி எந்த டிஸ்ட்ராக்ஷனை பற்றியும் கவலைப்படாமல் படிங்க. நெக்ஸ்ட் ரோடோ அதான் நான் சொல்லுவேன். டோன்ட் லெட் ஃபியர் பேரலைஸ் யூ. பேரலைஸ்னால் என்ன, உங்களை செயல்படாமல் ஆக்கிடக்கூடாது உங்கள் பயம். அதுக்கு பதிலாக உங்களோட பயம் உங்களை என்ன பண்ண வைக்கணும், மோட்டிவேட் பண்ணணும். இந்த வருஷம் விட்டுட்டோன்னா போச்சு, இந்த வருஷம் நாங்கள் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற பயம் தான் நமக்கு நல்லதே தவிர ஆகா நான் படிக்க முடியாட்டி என்ன ஆகிடும் அப்படின்னு உங்களை பின்னாடி பிடிச்சி இழுக்கிற நெகட்டிவ் தாட்ஸாக இருக்கக்கூடாது. உங்களை மோட்டிவேட் பண்ணி
பண்ணி புஷ் பண்ணி முன்னாடி கொண்டுட்டு போகிற ஒரு ஒரு ஃபியரை வச்சுக்கோங்க, ஒரு பாசிட்டிவ் தாட்டை வச்சுக்கோங்க. இந்த வருஷம் நான் டெஃபினட்டாக அடிக்கணும். இந்த வருஷம் விட்டுச்சுன்னா உங்களுக்கு அதனால் வர லாஸ், உங்களோட ஃபேமிலியோட ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் மனசில் வந்து நினச்சி பார்க்க 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 நமக்கு வந்து அந்த பயம் வந்து பேரலைஸ் பண்ணாது, கண்டிப்பாக மோட்டிவேட் பண்ணும். ஸோ எப்போவுமே எக்ஸ்ட்ரென்சிக் வெளியிலேருந்து வர மோட்டிவேஷனோட இன்ட்ரென்சிக் உங்கள் மனசுக்குள்ளேருந்து வர மோட்டிவேஷனுக்கு பலம் ஜாஸ்தி. இதை நான் நிறையா தடவை சொல்லியிருக்கேன், நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபினிஷ் வாட் யூ ஸ்டார்ட். திரும்ப அதான் சொல்லுவேன், நீங்கள் தான் பிஎடுக்கு படிச்சிருக்கோம், நம்ம தான் படிச்சிருக்கோம். நிறைய பேருக்கு வந்து விருப்பம் இல்லாமல் படிச்சிருக்கலாம். பட் நம்ம ஆல்ரெடி சோஸ் த ஃபீல்ட். நம்ம ஒரு ஃபீல்டை எடுத்துட்டோம். நான் டீச்சர் ஆக போகிறேன்னு சொல்லிட்டீங்க, எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டீங்க, படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, அதில் பாதி தூரம் வந்துட்டீங்க, முக்கால் தூரம் வந்துட்டீங்க, சில பேர் முழுவதுமே வந்திருப்பீங்க. 1 மார்க்கில் போயிருக்கும், 2 மார்க்கில். இதுலேருந்து பின் விலகி போகாமல் இதை ஜெயிக்கிறது தான் உங்களோட பெரிய டாஸ்காக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஏற்கனவே நான் காமன் டாபிக்ஸ் என்னென்னலாம் படிக்கலாம் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். ஸோ இன்னுமே இந்த சிலபஸ் வர டைமுக்குள்ளே நீங்கள் என்னென்னலாம் படிக்கலாம், இல்லை சிலபஸ் இதுதான் அப்படின்னு அனௌன்ஸ் ஆகிற டைமுக்குள்ளே என்னெல்லாம் படிக்கலாங்கிறத அடுத்தடுத்த வீடியோஸில் சொல்கிறேன். ஸோ ஆல்ரெடி நான் சீரீஸில் சொன்ன மாதிரி எஜுகேஷனல் சைக்காலஜி சீரீஸ் இருக்குது, how to study drama, poem, நான் ஃபிக்ஷன் இதெல்லாம் நான் கொடுத்துருக்கேன். அடுத்து மோட்டிவேஷ்னல் சீரீஸ், எப்படி வந்து நம்ம வந்து நம்மளோட சுச்சுவேஷனை ஓவர் கம் பண்ணி வர முடியுங்கிற மோட்டிவேஷ்னல் சீரீஸ் கொடுத்துருக்கோம். மெமரி என்ஹான்சிங் டெக்னிக், சக்ஸஸ் ஐடியா ஷேரிங், இது எல்லாமே நம்மளோட சேனலில் இருக்கும். ஸோ எல்லாமே உங்களுக்கு ரொம்ப எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதினாலும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எஸ்பெஷலி பிஜிடிஆர்பி டிஎன் செட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். அண்ட் டிஎன் டெட்டு பர்டிகுலர்லி டிஎன் டெட்டுக்கும் வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சேனலை நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த எக்ஸாமுக்கு படிக்கிற ஃப்ரெண்ட்ஸு அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராக இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள்.